ஜனமேஜயன்னு ஒரு ராஜா, கலியுகத்தினுடைய 3வது ராஜான்னு சொல்லுவாங்களாம். அந்த ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்களுடைய அவர் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜனமேஜயன் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவுமே சிறப்பு வாய்ந்த பஞ்ச பாண்டவர்களினுடைய கொள்ளுப்பேரன். அர்ஜுனன் வழி வந்த கொள்ளுப்பேரன். அர்ஜுனன் மகன் வந்து அபிமன்யுவா. அபிமன்யுடைய மனைவி சுபத்திரை. சுபத்திரையுடைய கரு காப்பாற்றப்பட்டது வயிற்றிலிருந்து கிருஷ்ணரால. அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, கலியுகத்தின் முதல் மன்னன். அவருடைய பேரண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜனமேஜயன். ஜனமேஜயனை சந்திக்க ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா, வியாசர் வராரு. வியாசர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனமேஜயன் வந்து ஒரு ராஜாவா இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு முனிவர் அவரை சந்திக்க வராரு. அந்த முனிவர்கிட்ட இவர் என்ன பண்றாரு, நீங்க தான் மிகப்பெரிய முனிவராச்சு, வியாசராச்சு. நீங்க நினைச்சிருந்தா எங்களுடைய மூதாதையர்கள், என்னுடைய முன்னோர்கள், மகாபாரத கதையில இறந்து போன என்னுடைய பாண்டவர்கள், எங்க கௌரவர்கள், இவங்க எல்லாருமே நீங்க நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. நீங்க ஏன் காப்பாத்தாம விட்டீங்க? உங்களால வந்து அது முடியாதா? இந்த மாதிரி சண்டை நடக்கணும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமில்ல. முன்கூட்டியே நீங்க அவங்கள சமாதானப்படுத்தி தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. இவ்வளவு சக்தி இருந்தும் நீங்க அவங்க சண்டை போட்டு சாகணும்னு வேடிக்கை தானே பார்த்தீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாரு, தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்படி அவர் சொன்ன உடனே என்ன பண்றாரு வியாசரே, அப்படியா கண்ணு, நீ வந்து நல்லா கேட்டுக்கோ. அடுத்த 10வது நாள் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் வருது. அதாவது பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. பிரம்மகத்தி தோஷம்னா ஒரு ஐயரு, ஓகேங்களா, ஒரு ஐயரு அல்லது ஒரு பிராமணர், யாரோ ஒரு நபர், ஓகேங்களா, தனக்கோசரம் வாழாமல் அடுத்தவங்களுக்கோசரம் வாழக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தாலுமே அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அந்த ஒரு நபர் தனக்கோசரம் வாழாமல் அடுத்தவங்களுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணால் அது வந்து என்ன அர்த்தமா, அது வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தோஷம் வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்திருக்குது. இன்னைக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்குது. இன்னைக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்புறவங்க நம்புவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்குது. இந்த மாதிரி சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு ஜனமேஜயன், சரி நான் என்னை காப்பாற்றிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. இந்த ராஜாவுக்கு ஒரு இது ஆசை, இவர் சொன்னதை நம்ம பொய்யாக்கி காட்டணும். எப்படி, இந்த வியாசர் சொன்னதை நம்ம பொய்யாக்கி காட்டணும். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு தோஷத்துலேருந்து தப்பிச்சுட்டு, எப்படி பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து தப்பிச்சுட்டு அந்த வியாசரை கூப்பிட்டு நம்ம கேள்வி கேட்கணும். நீ சொன்னதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், விதியை நான் ஜெயிச்சிட்டேன், உன்னால ஜெயிக்க முடியுமா, நம்ம அவரை கேள்வி கேட்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ரொம்பவே விரும்புகிறாரு. அதுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்களையுமே அனைத்து தன்னார்வலர்களையுமே என்ன பண்ணுறாரு, ஊரை விட்டு வெளியில் போங்கிறாரு. நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா தான் நான் அவங்களை கொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பி போட்டுறாரு. பார்டர் தாண்டிட்டு ஊர் சுற்றிலையும் பார்டரில் ஆளுங்களை நிற்க வச்சுறாரு. வெளியில் எது நடந்தாலும் என் காதுக்கு தகவலே சொல்லாதீங்க 10 நாளைக்கு. ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, ஏதோ ஒரு இன்சிடென்ட்னா சொன்னீங்கன்னா நான் கோவப்பட்டு சண்டைக்கு போயிடுவேன். ஊருக்கு வெளியில் காவல் போட்டுட்டு வெளியில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, எவன் போர் தொடுத்து வந்தாலும் சரி, எது பற்றிட்டு எரிஞ்சாலும் சரி, என்கிட்ட சொல்லாதீங்க, 10 நாள் எனக்கு அமைதியாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்ஸ்காண்டுன்னு சொல்லுவாங்களே தலைமறை வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு தலைமறை வாழ்க்கை வாழ்கிறாரு. ஓகேங்களா, அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு யோசனை, வேற ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு, வேற ஒரு முனிவரை, இந்த மாதிரி வியாசர் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் எதாவது தப்பிக்கணும் என்ன பண்ணலான்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து ஒரு யாகம் வளர்த்து 10 நாள் தொடர்ந்து யாகம் வளர்த்து மிகப்பெரிய ஒரு விஷயமெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணீங்க அப்படின்னா 10 நாள் கண்முழிச்சு ஒரு ஐயர் உனக்கோசரம் யாகம் வளர்த்தணும், இந்த மந்திரங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் இதில் தப்பிச்சிடலாங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு ராஜா. ஊரை விட்டு வெளியில் போன அனைத்து பிராமணர்களுக்கும் அனைத்து ஐயருங்களுக்கும் மந்திரம் சொல்லக்கூடிய அனைவருக்குமே ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் எனக்கோசரம் வந்து யாகம் வளர்த்தி கொடுக்கணும். நீங்கள் யாகம் வளர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து 4 கிராமத்தை உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன். உங்களுடைய அடுத்த 4 தலைமுறைக்கு தேவையான சொத்து நான் கொடுக்குறேன். உங்களை சிற்று அரசனை நான் மாற்றுறேன். யாராச்சும் வர விருப்பம் தான் வாங்கன்ட்டு. எல்லாருமே பயந்துக்கிறாங்கப்பா. ஏதோ ஒரு இடத்துல சின்ன தவறு நடந்தாலும் அரச குற்றமாயிரும், நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்கன்னு எல்லாருமே பயந்துக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு ஏழை பிராமணர் மட்டும், ஒரு ஏழை வறுமையில் வாடக்கூடிய ஒரு நபர் மட்டும் என்ன பண்ணுறாரு, நான் வரேன், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வராரு. அப்படி வந்து அவர் பண்ணி கொடுக்க வந்தோடனே மற்ற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்ல, இவனுக்கு நல்லா கட்ஸ் இருக்குது, நல்லா துணிச்சலோட போகிறான் அப்படின்ட்டு போயிட்டு கண்டினியூவாக ஞாபகம் நடக்குது. ஆரம்பத்தில் இவர் ரொம்ப பயந்துக்கிறாரு ராஜா, எங்கடா இந்த தோசை வந்துட்டா என்ன பண்ணுறது, இந்த ஆள் வேற எப்படி பண்ணுவாருன்னு தெரியலன்ட்டு. 5 நாள் போகுது, 10 நாள் 5 நாள் போகுது, ஓரளவுக்கு பாதி பயம் போயிடுச்சு. 8 நாள் போகுது, முக்கால்வாசி பயம் போயிடுச்சு. கடைசியாக ஒரு நாள் 10வது நாள் நடக்குது. இவருக்கு வந்து சுத்தமாக பயமே இல்லை. மீதி ஒரு அரை மதியானம் இருக்குது, கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நடக்குமோ தெரியலையே, ஏது நடக்குமோ தெரியலேன்ட்டு. பாதி நாள் 1 மணி நேரமாக மாறுது. கடைசி 1 மணி நேரம் எல்லார்ட்டையும் அலர்ட் சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எமர்ஜென்சி அலர்ட் சொல்லுவாங்கள்ல, எல்லாரும் கவனமாக இருங்கன்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுற ராஜா எல்லார்ட்டையுமே சொல்கிறார், எல்லாம் அலர்ட்டாக இருங்கப்பா, அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்குறிப்பாக இருக்கிறார், ரொம்ப கவனமாக இருக்கிறாரு.
கவனமானவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கவனமாக பார்த்துட்டு கடைசி ஒரு நிமிஷம் வருது. கடைசி ஒரு நிமிஷம் வரும்போது என்ன ஆகுது, அந்த முனிவு அந்த சாமியாருன்னு சொல்லக்கூடாது, அந்த ஒரு யாகம் வளர்த்துறதுல ஏழை பிராமணர், அவர் கடந்த 9 நாளாக கண்ணு முழிச்சு யாகம் வளர்த்துனதுல கண்ணு அப்படியே சொக்கறாரு. யாகம் வளர்த்திக்கிட்டு கண்ணு சொக்கறாரு. அப்படி சொக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ராஜா உள்ளாடி போய் அவரை தொடக்கூடாது. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு தர்பை புல் எடுத்து அவர் முதுகை தொடுறாரு. முதுகை தொட்டு எந்திரி எழுப்பிட முயற்சி பண்ணுறாரு பின்னாடி பக்கம் இருந்து. அதை தொட்ட உடனே இவர் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி நெருப்பில் விழுந்து செத்து போயிட்டாராம். கடைசி ஒரு நிமிஷத்துல நடந்திருக்குது. இவருக்கு வந்து 10 நாள் முன்னாடி வியாசர் சொன்ன மாதிரியே 10வது நாள் கடைசியாக முடியக்கூடிய அந்த கடைசி ஒரு நிமிஷத்தில் இவருக்கு என்ன நடக்குது, பிரம்மகத்தி தோஷம் வந்து சேருது. அடுத்த நாள் இவர் வந்து இவரை தேடி வியாசரே வர்றாரு. அப்புறம்பா என்னப்பா வந்த சாபத்துலேருந்து தப்பிச்சிட்டியாட்ருக்கு அப்படிங்கிறாரு. ஐயா நான் உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்ட தப்பு தான், மன்னிச்சிருங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பிரம்மகத்தி தோஷம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. நான் எவ்வளவோ ஒரு விழிப்புணர்வோடு இருந்து எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருந்துமே கடைசி ஒரு நிமிஷத்தில் கூட என்னை வந்து பிடிச்சிருச்சு. என்னன்னு என்ன புரிஞ்சிக்க முடியல. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அவரை கர்ப்பப்புள்ளால் தொட்டேன், அவர் எப்படி உள்ளே விழுந்து செத்து போனார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்படி ஒரு கேள்வி கேட்டவுடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உன்னுடைய நேரம், உன்னுடைய விதி அந்த பிராமணருடைய கனவுல வந்து விளையாண்டுச்சு. அவர் வந்து ஒரு யாகம் வளர்த்துட்டு அந்த கண்ணை மூடி மூடி திறந்தார்ல, அந்த இன்பிட்டிவேட் கேப், அதாவது அந்த ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளாடி அவருக்கு ஒரு கனவு. அந்த கனவுக்குள்ளாடி அவர் ஒரு கானகம், அதாவது காட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அந்த கானகத்திலுள்ளே ஒரு சிங்கம் அவரை வேங்கை அவரை துரத்துது. அந்த வேங்கை அவரை துரத்திட்டு வரும்பொழுது அவர் வந்து ஓட, அவர் அந்த வேங்கை துரத்த, அவர் ஓட, அந்த வேங்கை துரத்த அப்படியே இருந்திருக்குது. அந்த கடைசி செகண்டு நீ ஒரு முதுகில் தர்பப்புல் வச்சல்ல, அதே நேரம் அவருடைய கனவுல வந்து அந்த சிங்கம் அவர் முதுகில் இப்படி வைக்குது, நீயும் தர்பப்புல தொட்ட உடனே அவர் கண்ணை முடிக்கிறாரு. எங்கே நம்மளை சிங்கம் தான் பிடிச்சிருச்சோன்ற அந்த மன பிரம்மை, இல்யூஷேஷன், அந்த இல்யூஷனில் என்ன பண்ணுறாரு, நெருப்பில் பாஞ்சு தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. அப்படி தான் வந்து அவர் இறந்து போகிறாரு. உன்னுடைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அங்கே விளையாண்டுருக்குது அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு வியாசரை, உன்னுடைய ஒரு நபருக்கு வரக்கூடிய தோஷத்தை என்னால் தடுக்க முடியலையே. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மகாபாரத போர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோனி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 அக்ரோனி படை சேனை கலந்துக்கிட்டாங்க. ஒரு அக்ரோனினா 3 லட்சம் வீரர்கள், 18 அக்ரோனி 54 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த போரில். 54 லட்சம் பேருக்கும் ஒவ்வொரு கர்மவினியின் காரணமாக அதில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒருத்தன் போய் அவ்வளோ பேரையும் தடுக்க முடியுமா? உன்னால் உன்னோட சாபத்தையே உன்னால் கட்டுப்படுத்த முடியல, உன்னால் தடுக்க முடியல. கடைசி நிமிஷத்துலயாச்சும் அது ஜெயிச்சிருச்சு விதி. அப்படி இருக்கும் பொழுது 54 லட்சம் பேருடைய இது எனக்கு தெரிஞ்சாலும் நம்ம அவங்கள காப்பாற்ற முடியாதுப்பா. நீ இந்த மாதிரி இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டாராம். அவர் வந்து இல்லைங்க ஐயா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இனிமேல் நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நடக்கிறது நடந்து தான் தீரும். நாம் தடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மன வருத்தமாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, விருப்பமே இல்லைனாலும் சரி, இருந்து தான் ஆகணும், அனுசரித்து தான் போய் ஆகணும். அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய நீதி. நம்மளால் விதியை மாற்ற முடியாது. சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கடவுளை என்ன தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்பாங்க. அது வந்து முயற்சி பண்ணலாமே தவிர அது வந்து கடவுளுடைய விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி விதியை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது.